நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சோகமான செய்தி. இன்னைக்கு காலையில் டெம்போ மோதி ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. அதனோட சிசிடிவி காட்சிகள் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. கோவை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக வேலை செஞ்சுட்டு வரவங்க பானுமதி, வயசு 52. இவங்க இன்னைக்கு காலையில் சிங்கநல்லூர்லேருந்து காமராஜ் ரோடு அந்த வழியாக தன்னோட இருசக்கர வாகனத்தில் வந்திருக்காங்க. அப்புறம் அரிசி மூட்டைகளை ஏற்றிட்டு வந்த ஒரு ஈச்சர் டெம்போ திடீர்னு இவங்க வந்த டூ வீலர் மேலே மோதி இருக்கிறாங்க. அதில் படுகாயம் அடைஞ்சு உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ற வழியில் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்தோட சிசிடிவி காட்சிகள் தற்சமயம் வெளிவந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வெறும் சோகத்தையும் ஒரு காவல் நிலைய ஆய்வாளருக்கு இந்த நிலைமைனா கோவையில் போக்குவரத்து நெரிசல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்மளே பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஓவர் ஸ்பீடு, அதே மாதிரி ரோடுகள் சரியில்லை, இது மாதிரி பல குற்றச்சாட்டுகளை சமூக ஆர்வலர் சொல்றாங்க. எனவே மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினரும் உடனடியாக கோவையில் இருக்கிற அனைத்து பகுதிகளும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய இடங்கள்ல அதிக அளவில் காவல் துறையினர் அதே மாதிரி தன்னார்வலர்களை நிறுத்தி அந்த போக்குவரத்தை சீர் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையும் விடுக்கிறாங்க. பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.